இன்றைக்கு இந்த வெளிப்பாட்டு வரத்தில் இன்னொரு வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இது ரொம்ப முக்கியமான வரம். இதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் சிறு பிள்ளைகள் ஜெபித்து அசுத்தாவி ஓடினது, நீங்கள் ஜெபம் பண்ணி நிறைய பேர் விடுதலை பெற்றாங்கல்ல. அப்போ இது குறித்தெல்லாம் என்ன என்பதை இந்த வரங்களை குறித்து நம்ம அறியும் போது தெரிந்து கொள்ளலாம். இந்த வெளிப்பாட்டு வரங்களில் 1 கொரிந்தியர் 12:10 ஆவிகளை பகுத்தறிதல், டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் என்பதான ஒரு வரம் சொல்லப்படுகிறது. இந்த வரத்தினுடைய முழுமையான அர்த்தம் என்னன்னா, சும்மா ஒரு ஆளுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி அறிந்து கொள்வது மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய உலகத்தை அறிந்து கொள்ளுவது. நோ த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள இந்த வரம் உதவி செய்யும். நீங்கள் ஆவில நிரம்பி ஜெபித்து அதனுடைய ஆழத்துக்குள்ளே போக போக ஆவிக்குரிய உலகம், கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். நமக்கு என்ன அவசியமோ அதை காண்பிப்பார். நல்லா எல்லாத்தையும் ஆண்டவர் காமிச்சிருவார்னு நினைக்க கூடாது. நமக்கு என்ன அவசியம், நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய பக்தி விருத்திக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஊழிய பாதையில் எது நமக்கு அவசியமோ அதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அறிந்து கொள்ளுங்க. யார் யாருக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அளவுக்கு ஆண்டவர் காண்பிப்பார். இப்போ பவுல 3ஆம் வரைக்கும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய் பரலோக காட்சியெல்லாம் காண்பித்தார். எல்லாருக்கும் அது தேவன் காண்பிக்க முடியும், ஆனால் எல்லாருக்கும் அது அவசியம் இல்லை. நான்லாம் அது மாதிரி பரலோகத்தை பார்க்கணும், அப்படி பார்க்கணும் நான் ஜெபிச்சது இல்லை, கேட்டது இல்லை. ஏன்னா அந்த அனுபவம் இருக்கிற உண்மைதான், அதை மறுக்கவில்லை. சிலருக்கு அந்த அனுபவம், அதனால நமக்கு ஊழியத்துக்கு எது அவசியமோ அந்த அனுபவத்தை தருவார். மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம பொறாமை கொள்ளவும் கூடாது, எனக்கு இல்லைன்னு வருத்தப்படவும் கூடாது. கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டிங் உண்டோ அந்த அளவுக்கு. ஆனால் அதை நாடுவது தவறல்ல. எனக்கும் அந்த அனுபவம் வேணும், ஆண்டவரே நான் அப்படி பார்க்க கிருபை தாருன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் தருவார். ஆனால் பெருமைக்கு இடம் கொடுத்து விடாதபடி தாழ்மையாக நடந்தாதான் இந்த அனுபவங்கள் நிலைத்து நிற்கும். சரி, ஆவிக்குரிய உலகத்தை அறிந்து கொள்வது. பிலிப்பியர் 2:10 பார்த்தால் அந்த வசனத்தில் ஒரு காரியம் எழுதப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பாக வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்னால முடங்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக அண்ட சராசரங்களும் முடங்கி ஆக வேண்டும். அவருடைய நாமத்துக்கு முன்பாக சகல முழங்கால்களும் முடங்கும். அதில் 3 காரியம் சொல்ல. வானோர் அப்படின்னா பரலோகம், பரலோகத்தில் இருக்கிறவர்கள். 2வது பூதலத்தோர் அப்படின்னா பூமியில் இருக்கிற மனிதர்கள். பூமியின் கீழானோர் அது பாதாளம் அல்லது நரகம் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ 3 விதமான உலகம். ஒன்று பரலோகம், அங்கே கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம், கர்த்தருடைய மகிமை, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. பூமியிலே மனிதர்கள் இருக்கிறாங்க, மனிதர்களுக்குள்ள ஒரு ஆவி கொடுக்கப்பட்டு இருக்கிறது, மனுஷிக ஆவி. பாதாளம், நரகம் என்று சொல்லப்படுவது சாத்தான், பிசாசு, அவனுடைய கூட்டம். இப்போ இந்த 3 உலகத்தையும் நீங்க அறிந்து கொள்ளும்படி ஆவியானோர் உதவி செய்வார். இந்த வரம் உங்களுக்குள்ள பூரணமாய் வெளிப்படும் போது, ஆவிகளை பகுத்தறிகிற வரம். முதல்ல உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி, அந்த ஆவிகளை அறிந்து கொள்ள ஆவியானோர் உதவி செய்வார். 2வது பரலோகம், தேவ தூதர்கள் அவங்க எப்படி செயல்படுறாங்க, அவனுடைய கிரியைகள் என்ன, எல்லாத்தையுமே அவ்வளோத்தையும் ஆண்டவர் காண்பித்து விட மாட்டார். உங்களுக்கு அவசியமானதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். உங்களுடைய விசுவாசம் பலனடையவும், நீங்கள் ஊழியத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கு ஏற்ற காரியத்தை வெளிப்படுத்துவார். அதே மாதிரி சாத்தான், அவனுடைய கிரியைகள், அவனுடைய ஆவிகள், சாத்தானுடைய உலகம், அவனுடைய செயல்பாடுகள், இதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்படி இந்த 3 விதமான காரியங்களையும் நம்ம அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிற வரம் தான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். நம்ம நினைக்கிற பிசாசை குறித்து மட்டும் அறிந்து கொள்வதற்கு அல்ல, ஆவியாயிருக்கிற தேவ தூதர்கள் அவங்க எப்படி செய்தி கொண்டு வருவாங்க, அப்போ அவங்க எப்படி செயல்படுவாங்க, அவங்க எப்படி கிரியை செய்வாங்க, அதை கூட இந்த வரத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வெறும் பிசாசை மட்டும் பார்ப்பதல்ல இந்த வரம். தேவதூதர்கள், அவருடைய செயல்பாடுகள், அவங்க எப்படி செய்தி கொண்டு வருவாங்க, அவங்க எப்படி யுத்தம் பண்ணுவாங்க, அதை அறிந்து கொள்ள முடியும்.
தேவனுடைய கிரியைகள் சில சமய கர்த்தர் உங்களுக்கு சித்தமானால், வெளிப்படுத்த சித்தமானால், பரலோகம் அதனுடைய காட்சிகள் அங்கே நடைபெறுகிற காரியத்தை கூட கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க கூடும். அதற்கு இந்த வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு உதவி செய்கிறது. ஏன் இந்த வரம் அவசியம்? இந்த கடைசி காலத்துல இந்த வரம் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமானது. ஏன் இந்த வரம் அவசியம்? இது இல்லாம இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் பாருங்க. பைபிளை திருப்புங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிட்டாரு, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாலே அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்பட்டு விட்டாரு. அந்தி கிறிஸ்து இனிமேதான் வெளிப்பட போகிறான். கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான். அந்த காலம் நெருங்கி விட்டது. ஆனால் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே உலகத்தில் கிரியை செய்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட், அதாவது இயேசுவுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் அந்தி கிறிஸ்து. அந்த ஆவி கிரியை செய்கிறது என்று அப்பொழுதே சொல்லிவிட்டார். அப்பொழுது பாருங்க, அதுல கள்ள தீர்க்கதரிசிகள், அந்தி கிறிஸ்துவின் ஆவி, இதெல்லாம் இந்த கடைசி காலத்துல ரொம்ப பலமாய் கிரியை செய்கிறதுனால இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு அவசியம். எல்லா ஆவிகளையும் நம்பாமல், எல்லா ஆவிகள், ஒருத்தர் ஆவில நேரமே அந்நிய பாஷை பேசிட்டா உடனே நீங்க நம்பிடக்கூடாது. அதான் அர்த்தம். அதுக்காக எல்லாரையுமே சந்தேக கண்ணோட பார்க்க கூடாது. ஏன்னா அந்நிய பாஷை பேசுகிற எல்லாமே ஆவியானவர் நினைச்சிடக்கூடாது. அசுத்த ஆவி அந்நிய பாஷை பேசும். பிசாசுக்கு அந்நிய பாஷை தெரியும். ஏன்னா அது தூதர் பாஷை, தூதனா இருந்து விழுந்து போனது, அது ஒரு அந்நிய பாஷை பேசும். அதனால ஆவியானவர் பேசுகிற அந்நிய பாஷைக்கும் பிசாசு பேசுகிற அந்நிய பாஷைக்கு உள்ளதை நீங்க அறிந்து கொள்ளணும்னா, இந்த ஆவிக்குரிய வரம், இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருந்தால் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருக்குள்ள சில இடத்துல அதை வஞ்சிக்கும். அதனால அந்த வேதம் சொல்லி எல்லா ஆவிகளையும் நம்பாதங்க. மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிக்கிற எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த கள்ள உபதேசம் இதெல்லாம் வர்றது பாருங்க, அந்தி கிறிஸ்துவின் ஆவி. யெகோவா விட்னஸ், யெகோவா சாட்சிகள்னு ஒரு கூட்டம் உலகம் முழுது இருக்கிறாங்க. அமெரிக்காவில் தான் ஆரம்பித்தது. அவங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவ கடவுள்னு ஒத்துக்க மாட்டாங்க. அவர் ஒரு எல்லாரும் போல தீர்க்கதரிசியும்பாங்க. அப்போ மாம்சத்தில் வந்த இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணாத ஏதோ அந்தி கிறிஸ்துவின் ஆவி. யெகோவா விட்னஸ் என்பது யெகோவா மட்டும்தான் கடவுள், யெகோவா யெகோவான்னு சொல்லுவாங்க. இயேசுவை மறுதலிப்பார்கள், அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதில் அகப்பட்டு கொண்டா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இந்தியாவிலே யெகோவா விட்னஸ் சபைகள் இருக்கிறது. அது கள்ள உபதேசத்தின் ஆவி, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இப்படிப்பட்டவங்களை வீட்டில் கூட சேர்க்கக்கூடாதுன்னு பவுல் சொல்றாரு. அவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்காதங்க, வாழ்த்துதல் சொல்லாதங்க. அது இயேசுவுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று அவர் குறிப்பிடுகிறார். பவுல் அது குறிப்பிடும் பொழுது, அப்போ இது அதே மாதிரி மார்மன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்களும் அப்படிதான் இயேசு. ஆனா எல்லா யெகோவா விட்னஸ், மார்மன்ஸ், இந்த கள்ளோபதேசம் எல்லாருமே இயேசுவின் பெயரை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. இயேசுவின் பேரை தான் வெளியில சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு பேரு கூட அது சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு போட்டிருப்பாங்க. உள்ள போனா இயேசு கிறிஸ்துவ மறுதலிப்பாங்க. கிறிஸ்தவங்களை வஞ்சித்து அந்த வலையில விழ வைப்பதற்கு பிசாசனுடைய தந்திரம். கிறிஸ்தவங்களை தான் குறி வச்சு அவங்க செயல்படுவாங்க. இது ஒரு வஞ்சிக்கிற ஆவி. இது கடைசி காலத்தில் செயல்படுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதனால யெகோவா விட்னஸ், மார்மன்ஸ், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சல்லான உபதேசங்கள் அப்படியே பிசாசு கொண்டு வருவான். மாம்சத்தில் வந்த இயேசுவை இயேசுவையே குற்றம் சொல்லுவாரு. இயேசு தாங்க பெரிய பாவி, இயேசு தாங்க பிரதான பாவி. மெட்ராஸ்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் கொஞ்சமா சாத்தான் வஞ்சித்து எடுத்த உடனே வரணும், ஸ்லோவா வஞ்சித்து கொண்டு வந்து அப்படியே கடைசியில இயேசுக்கு விரோதமா அவன் செயல்பட வைப்பான், பேச வைப்பான்.
இந்த ஆவிகளை நீங்க நம்பாதங்க, கவனமா இருங்க, கடைசி காலம் வஞ்சிக்கப்பட்டு போகாதங்க அப்படின்னு வேதம் எச்சரிக்கிறது. அப்ப இந்த ஆவிகள் அது தேவனால் உண்டானதா, வஞ்சிக்கிற ஆவிகளா, பிசாசு தந்திரமாய் செயல்படுகிறானா என்பதை அறிந்து கொள்ள ஆவிகளை பகுத்தறிகிற வர நமக்கு அவசியம். அதனால்தான் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப முக்கியம், இந்த வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். என்ன பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களிலேயே கள்ள அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, கள்ள போதகர்கள் இருந்தாங்க, கள்ள வேலையாட்கள் இருந்தாங்க, கள்ள சகோதரர்கள் இருந்தாங்க. இதெல்லாம் பைபிளில் இருக்குது. பாருங்க, 2 கொரிந்தியர் 11:13 கள்ள அப்போஸ்தலர்கள் என்று வேதம் எச்சரிக்கிறார். மத்தேயு 24:11 இயேசு சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்க. கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசி இயேசுவின் பேரை தான் சொல்லுவாங்க, இயேசுவின் பேரை சொல்லி தான் வருவாங்க. நல்லா அறிந்து கொள்ளுங்க, அப்புறம் சபைக்குள்ள நுழைஞ்சு கிறிஸ்தவங்களை வஞ்சிக்க முடியும். இவங்க எல்லாம் கிறிஸ்தவர் அல்லாத மற்றதிலிருந்து வர்றதில்லை, இயேசுவின் பேரை சொல்லி கொண்டு வரும். இயேசுவே சொல்லுகிறார் கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. மத்தேயு 7:15 இயேசு சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்க. ஆட்டுத்தோலை போத்து கொண்டு வருவாங்க, உள்ளத்திலே ஓநாய்களா இருப்பாங்க, சபையை சிதறடிச்சிருவாங்க, வசனத்திற்கும் சத்தியத்திற்கும் செவி கொடுக்க விடாதபடி டான்ஸுக்கும் விசிலுக்கும் அந்த மாயையான காரியத்துக்கு நேரம் மக்களை திருப்பிடுவாங்க. அது நல்லா தான் தெரியும், ஆனா முடிவு நரகம், அக்னி, கடலுக்குள்ள சாத்தான் கொண்டு போய் விடுவான். அப்போ இதெல்லாம் எச்சரிக்கையாருங்கன்னு சொல்றார் ஆண்டவர். ஆனா இயேசுவின் பேரை தான் சொல்லுவாங்க, பைபிளை தான் கையில வச்சிருப்பாங்க. அதனாலதான் நம்ம அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. இந்த மாதிரி ஆவிகளை பகுத்தறிகிற வரம் அவசியம். கள்ள போதகர்களை குறித்து 2 பேதுரு 2:1-2 இருக்கிற கள்ள போதகர்கள், பிலிப்பியர் 3:2 கள்ள வேலையாட்கள், பொல்லாத வேலையாட்கள் உங்க கூடவே இருப்பான், ஊழியத்தில் இருக்கிற மாதிரி, பாஸ்டருக்கு துணையா இருக்கிற ஊழிய ஸ்தாபனத்துக்குள்ளே இருப்பான், கள்ளனா இருப்பான். இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டார். அதுல இயேசு உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான், ஒரு கள்ளன் யூதாஸ் உள்ள இருந்தான், ஊழியத்துக்குள்ள இருப்பான், சபைக்குள்ள இருப்பான், நல்லவன் போல நடிப்பான், கூடவே இருக்கிற மாதிரி சொல்லுவார், ரபின்னுவான், இயேசுவை முத்தமிட்டு, அவன் ஒரு கள்ளன். பாருங்க, அந்த மாதிரி ஆட்கள் கடைசி காலத்துல சபைக்குள்ள இருப்பாங்க, ஊழியத்துக்குள்ள இருப்பாங்க, அவங்க கள்ளத்தனமா இருப்பாங்க. ஆனா இயேசு பேரை சொல்லுவாங்க, ஜெபெல்லாம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, இருதயம் கள்ளத்தனமா இருக்கும், வெறும் பணம், அந்த உலக காரியம், அந்த நோக்கம் தான் இருக்கும். ஆத்தும சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை, இயேசு மகிமை பண்ண அந்த நோக்கமே அவங்களுக்கு இருக்காது. ஆனா வெளியில பேசும்போது நடிச்சு பேசுவாங்க. அவங்க தான் பொல்லாத வேலையாட்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. கள்ள சகோதரர்கள் இருப்பாங்க. 2 கொரிந்தியர் 11:26, கலாத்தியர் 2:4 கள்ள சகோதரர்கள், நம்ம கூட சகோதரனா இருப்பான், நம்ம கூட ரட்சிக்கப்பட்டு ஆவில நேரம் அந்நிய பாஷெல்லாம் பேசுவான், கள்ள சகோதரன். அங்கே போய் யூதாஸ் மாதிரி அடுத்த ஆள்கிட்ட காட்டி கொடுக்கிறவனா இருப்பான், கள்ள சகோதரன். ஏன்னா அவங்க வஞ்சிக்கப்பட்டு போவாங்க, பணத்துக்காக, புகழுக்காக, பேருக்காக, வயிற்று பிழைப்புக்காக ஊழியத்தை நடத்துகிறவங்க கள்ள சகோதரர்களா மாறி அவங்க சபையை பாழாக்குறவங்களுக்கு காட்டி கொடுக்கிறவளா போயிடுவாங்க. அந்த 2-6 வருஷத்துக்கு முன்னாலே இவங்கெல்லாம் இருந்து சபையை பாழாக்கினவங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகமற்றவங்க, ஊழியத்தில் இருந்தவங்க சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு இப்படி போயிட்டாங்க. அதனால தான் பைபிள் அது வார்னிங் படுத்தி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்பவே அப்படி நான் இந்த கடைசி காலத்துல கள்ள அப்போஸ்தலர் இருப்பாங்க, கள்ள தீர்க்கதரிசி இருப்பாங்க, கள்ள போதகர்கள் இருப்பாங்க, கள்ள சகோதரர்கள் இருப்பாங்க, சபை நடத்துவாங்க, இயேசு பற்றி பேசுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, இயேசுவின் பெயரை தான் உச்சரிப்பாங்க, ரொம்ப பக்தியாள மாதிரி எல்லாமே செய்வாங்க. ஆனா நீங்க நம்பி விடாதபடி, எல்லா ஆவிகளையும் நம்பி விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கவனிக்கணும். இன்னொரு வசன வாசிங்க, 1 தீமோத்தேயு 4:1 1 பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது நீ கவனிங்க. 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசிகள் தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆராதனைக்கு வந்தவங்க தான், காணிக்கை கொடுத்தவங்க தான். ஆனா அதுல சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து,
இது சர்ச்சுக்குள்ளதான் நடக்கும், இயேசுவின் பெயரால தான் நடக்கும், இயேசுவை துதித்த பாடுற மாதிரி தான் பாடுவாங்க, இயேசு இயேசுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் இடம் கொடுத்து அவங்க விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்களாம். பாருங்க, கடைசி காலத்துல வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும் என்று அப்பவே ஆவியானவர் வேதத்துல தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். அப்ப வஞ்சிக்கிற ஆவி, ஏமாற்றுகிற ஆவி என்ன அர்த்தம்? இயேசு 2ஆம் வருகை குறித்த அடையாளத்தை சொல்லும் போது முதலாவது சொல்லுகிறார், மத்தேயு 24 அதிகாரத்துல, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையா இருங்க. இது ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை. எச்சரிக்கையா இருங்க விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருங்க. ஊழியர்களே, எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு உங்க நடுவிலேயே கள்ளர்கள் இருக்கிறாங்க, ஏமாற்றவங்க இருக்கிறாங்க, வஞ்சிக்கிறவங்க இருக்கிறாங்க. உங்க கூட்டத்துக்குள்ளே இருப்பாங்க, உங்க ஃபெலோஷிப்புக்குள்ள இருப்பாங்க, சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க, உங்க கூட ஊழியத்துக்குள்ள இருப்பாங்க, இயேசுடைய ஊழியத்துக்குள்ள கூட இருப்பாங்க. கள்ளன் இருக்கிறான். இது மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, அங்கங்க நுழைஞ்சிருவாங்க. அவங்களுடைய ஆண்டவர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தோம். மனம் திரும்பாத போது அவங்களுடைய வாழ்க்கை யூதாசை போல முடிந்து போகும். ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறாரு. அப்ப ஏன் ஆண்டவர் இவ்வளவு எச்சரிப்பை எழுதி வச்சிருக்கிறாருன்னா, கடைசி காலத்துல சாத்தான் வஞ்சிக்கிற காரியத்தை செய்வான். இப்ப அரசாங்கம் நோட்டு அச்சடிக்கிறாங்க இல்ல, நோட்டு ரூபாய் நோட்டு அச்சடித்து வெளியிடுறாங்க. அரசாங்கம் அச்சடிக்கிறது செல்லுபடி ஆகிறதுக்கு வேல்யூ இருக்குது. இந்த பொல்லாத ஆட்கள் இருக்காங்க, சில கள்ளர்கள், அவன் என்ன பண்ணுவான், கள்ள நோட்டு அச்சடிப்பான். அதே மாதிரி சாதாரண மக்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கள்ள நோட்டு அடித்து அவன் உலா விட்டுருவான். அப்போ தேசத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை பாதிக்க செய்வதற்கு சாத்தான் டூப்ளிகேட்டை உருவாக்குவான். நல்லா அறிந்து கொள்ளுங்க. கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த போலி சாமியார்கள் மாதிரி போலி பிஷப்புகள், போலி போதகர்கள், போலி ஊழியக்காரன் எழுப்புவான். சபையே இருக்காத பிஷப்பும்பான். அவனுக்கு ஒரு பைபிளை பற்றி ஒன்றும் தெரியாது, பிஷப்புன்னு அலைந்து கொண்டு இருப்பான். நிறைய பேர் இருக்காங்க இப்போ அது மாதிரி. அவங்க என்ன சபை இருக்குன்னா ஒரு ஆராதனை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனீங்க, ஒன்றும் கிடையாது. ஒரு ஆராதனை கிடையாது, ஒரு ஆத்மாவும் இருக்காது. அப்படி அலைந்து கொண்டு இருப்பாங்க. போலிகளை பிசாசு உருவாக்குவான். போலி போதகர்கள், போலி சுவிசேஷகர்கள், போலி தீர்க்கதரிசி எல்லாம் டூப்ளிகேட்டை உருவாக்குறதுல பிசாசு ரொம்ப கில்லாடியானவன். டூப்ளிகேட்டை உருவாக்குவது, கள்ள நோட்டுகளை உருவாக்கி அனுப்புகிற மாதிரி எல்லா கள்ளர்களை உருவாக்கி சாத்தான் அனுப்பிடுவான். அப்ப நல்லதுக்கும் கள்ளத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாது. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்குன்னு சில அடையாளங்களை அரசாங்கம் சொல்லுவாங்க. கள்ள நோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப அமெரிக்கா போனீங்கன்னா அவங்களேன் டாலர்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிஷினில் வைப்பாங்க. அப்படியே வச்சா அது கள்ள நோட்டுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடும். நம்ம நாட்டிலையும் இருக்கும் கள்ள நோட்டு கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்குது. அதில் வச்சு அது கள்ள நோட்டுங்க. அதே மாதிரி பரிசுத்தாவினாலே நிறைந்து இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் பெற்றிருந்தா கள்ள நோட்டை கண்டுபிடிச்சிடலாம். இவன் ஏமாத்துற பிஷப்பு, இவன் ஏமாத்துற போதகன், இவன் ஏமாத்துகிற ஒரு கள்ள ஊழியக்காரன் என்பதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதனால அது ஆவியானவர் மூலமா. இன்னொன்று கனிகள் மூலமாய் கண்டுபிடிக்கலாம். இயேசு சொல்றார் மத்தேயு 7 அதிகாரத்துல, நீங்க அவருடைய கனிகளாலே, கள்ள தீர்க்கதரிசிகள் என்னை ஏமாத்துறவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவருடைய கனிகளாலே நீங்கள் பாருங்க. மத்தேயு 7 அதிகாரம் 16ஆம் வசனத்துல 15-16 பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவன் ஏமாத்துறவன், திருடுறவன், கொள்ளடிக்கிறவன், பணத்துக்காக எதை செய்கிறவனா இருப்பான். துணிகரமாக ஏமாத்தம். இயேசுவின் பெயரை சொல்லுவான், பெரிய பக்திமானாய் தன்னை காண்பித்து கொள்ளுவான், தனக்கு அந்த அந்நிய பாஷையெல்லாம் பேசுவான், இது மாதிரிலாம் செய்வான். ஆனால் பிசாசு அந்நிய பாஷை பேசும், அதுகளுக்கு தூதர் பாஷை இருக்கிறதுனால. ஆண்டு 16ஆம் வசனம், அவளுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆண்டவர் சொல்றார். அவங்களால இயேசு மகிமைப்படுறாரா பார்க்கணும். அவங்க மூலமா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவண்டை சேர்க்கப்படுறாங்களா அதை பார்க்கணும். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, கனி எப்படி இருக்கிறது பார்க்கணும். அவங்க இந்த மாதிரி ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், அதையும் கவனிக்கணும். நீங்க பரிசுத்தாவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் தெளிவாக காண்பிப்பார். உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறதுனால இந்த கள்ள உபதேசம், கள்ள ஊழியக்காரங்க, கள்ள தீர்க்கதரிசி சொல்ற வந்தா உங்களுடைய ஆவி ஒத்து போகாது. உங்களுடைய ஆவியில டிஸ்டர்பன்ஸ் தெரியும், சமாதானம் பாதிக்கப்படும். உங்களுடைய ஆவியில உங்களுக்கு தெளிவா நீ கண்டுபிடிச்சிருவீங்க, இது சரியில்லையே, இந்த ஆவி சரியில்லை, இந்த தீர்க்கதரிசனம் சரியில்லை, உங்களுடைய ஆவியில தெளிவா தெரிஞ்சிடும்.
அதனால தான் இந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இந்த மாதிரி ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். 2 கொரிந்தியர் 11:14 பாருங்க. 2 கொரிந்தியர் 14:11 பாருங்க. அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். 2 கொரிந்தியர் 11:14. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். 13ஆம் வசனம் பாருங்க, முந்தின வசனம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். பார்த்தீங்களா, அந்த காலத்திலேயே கள்ள அப்போஸ்தலர்கள் தங்களை அப்போஸ்தலன் சொல்லிக் கொள்வான். ஒரு ஊழியமும் கிடையாது, வெறும் பணத்துக்காக ஏமாத்துகிற கள்ளர்கள். பாருங்க, அப்போஸ்தலர் கபடமுள்ள வேலையாட்கள். அவன் கபடா இருப்பான், அவனுடைய இருதயம் சரி கிடையாது. கிறிஸ்தவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டான். வேஷம் போடுவான், அப்போஸ்தலன் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கொள்வான், சிலுவை போட்டுக்கொள்வான், அல்லது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கொள்வான், ஊழியக்கார மாதிரி நடிப்பான், வேஷம் போட்டுக்கொள்வான்னு வசனம் சொல்லுது. வேஷத்தை தரித்து கொள்ளுவார்கள். அது ஆச்சரியம் அல்ல, அதில் ஆச்சரியப்பட ஒண்ணு இல்லை. ஏன்னா சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவான். அவன் ஒளியின் தூதன் கிடையாது, ஒளியின் தூதன் கர்த்தருடைய தூதன். ஆனா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவான். அப்படி வேஷம் போட்டு வருவான் என்பதா சொல்ல. அதனாலதான் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வர நமக்கு அவசியம் என்று ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறார். இந்த வஞ்சிக்கிற ஆவி, இந்த ஏமாற்றுகிற ஆவி உடையவங்க பாருங்க எந்த அளவுக்கு கிரியை செய்வான் தெரியுமா? 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, அந்த அந்திகிறிஸ்துவுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். வசனத்தை நல்லா கவனிங்க. கடைசி காலத்துல இந்த அந்திகிறிஸ்து மொழிப்படும் முன்னால இந்த மாதிரி சாத்தானுடைய செயலின்படி வஞ்சிக்கிற ஆவி எப்படி வருவானா? வல்லமையோடு. நான் தான் வல்லமைப்பட்டவன், தன்னை வல்லமை வெளிப்படுத்துற மாதிரி வருவான். அதுல ஒரு வல்லமை இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி வருவான். அடையாளங்களோடும். பாருங்க, அடையாளம் இருக்குது, அற்புதம், பொய்யான அற்புதங்கள். அது ஜனங்களுக்கு பிரயோஜனமான அற்புதமா இருக்காது, மனம் திரும்புவதற்கு ஏதுவான அற்புதமா இருக்காது, இயேசுவை மகிமைப்படுத்துகிற அற்புதமா இருக்காது, தன்னை புகழ வைக்கிற அற்புதமாக பொய்யான அற்புதங்களா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனம் பாருங்க. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும், கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவம், மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். 3 அசுத்த ஆவிகள். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். பார்த்தீங்களா? அப்ப அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், அதுவும் அற்புதம் செய்யும். என்னால் தேவதூதன் தானே பிசாச மாறி போனா, அவனுக்குன்னு ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை தேவன் கொடுத்து அதை எடுத்துக்கொள்ளவில்லை. கடைசி காலம் வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறார். அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், பொய்யான அற்புதங்கள், ஏமாற்றுகிற அற்புதங்கள். அதாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்றுவான அற்புதம் நடக்காது, ஆண்டவிடத்தில் சேர்க்க முடியாத அற்புதம் நடக்காது. மக்களை ஏமாற்றவும் வஞ்சிக்கவும், தன்னுடைய புகழை வெளிப்படுத்தவும், மக்களை வஞ்சித்த பணத்தை சம்பாதிக்கவும், மக்களை தன் பக்கமாய் திருப்பிக் கொள்ள முடியாத அற்புதங்கள், பொய்யான அற்புதங்கள். அதான சிலர், நான் கை மூடினா இது வரும், அது வரும், இது வர வைக்கிறேன் பாருங்க, அது வைக்கிறேன் பாருங்க, வருது அப்படின்னு கேட்டா வரும். அதுக்கு பின்னால் இருப்பது அற்புதங்களை செய்கிற பிசாசு என்று வேதம் எச்சரிக்கிறாரு. அதனால இதெல்லாம் ஐயோ கையை திறந்து அது வருது இது வருது அப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் அற்புதம் தானே அப்படின்னு கேட்டா இது மாயையான பொய்யான அற்புதங்கள். அது ஒரு பிசாசின் ஆவிகள் என்று வேதம் சொல்லு. கடைசி காலத்துல இதெல்லாம் வரும். அதனாலதான் நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கடைசி காலத்துல எல்லா ஆவிகளையும் நம்பாமல் இது தேவனால் உண்டானதா என்று கவனித்து பார்க்கணும். ஒரு சமயம் நைஜீரியா தேசத்துக்கு போயிருந்தோம். அவங்கள எழுப்புதலை பார்க்க பல சபைகளுக்கு போனேன். பல சபைகள் நல்லா வளர்ந்திருக்கிறது, நல்ல வசனத்தில் கட்டப்பட்டு விசுவாசத்தில் ஊன்றப்பட்டது. உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட
ஒருவர் அங்கே சபை வச்சுருக்கிறாங்க. அந்த சபையில் போய் பங்கு பெற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி அங்கே இருந்தால் பார்க்கணுன்னே அவங்க 2 விதமான கருத்துகள் உலகத்தில் காணப்படுது அவரை குறித்து என்றெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நேரில் போய் பார்ப்போம் அந்த அதுன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு பெரிய சர்ச் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நானும் எங்களுடைய ட்ரஸ்டி ஒருவரை போயிருந்தோம். அங்கே இருக்கிற ஊழியம் செய்கிற ஒரு சகோதரர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நைஜீரியாவில் நல்ல ஊழியம் செய்கிற ஒரு தம்பி, அவங்க தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அந்த சபைக்கு. நாங்கள் போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறோம். 9 மணிக்குன்னா கொஞ்சம் முன்னாலே போயிடணுன்னு போகிறோம். 3 பக்கம் வாசல் இருக்குது, 3-4 பக்கம். நாங்கள் போய் சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு சண்டே சர்வீஸு உள்ளே போகிறோம். அங்கே வாசலில் செக்யூரிட்டி பயங்கர ட்ரெஸ் போட்டு நிற்கிறாங்க. அவன் உள்ளே விட மாட்டேங்கிறாங்களே. நோ பிளேஸ் இன் த சர்ச், கோ அவேன்றான், வெளியே போன்றான். சர்ச்சுக்குள்ளே இடம் இல்லை. எதுக்கு உள்ளே போட்டு ஆராதனைக்கு வந்திருக்கிறோங்க அப்படின்னு சொன்னால் நோ பிளேஸ் இன்சைட், கோ அவே அப்படின்றான். மரியாதை கூட எல்லாம் பேசுகிறான். நான் அந்த சூழ்நிலை பார்த்துட்டு எனக்கு ஒரு அதிர்ச்சி. என்னடா அது ஒரு சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தால் இந்த மாதிரி விரட்டுறாங்க. பார்த்தா நிறைய பேர் விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. சர்ச்சை சுற்றி நிறைய ஆட்கள்னு ஒவ்வொருத்தராக உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா தீர்க்கதரிசினி உலகம் முழுதும் பிரபலமாக சொல்லப்படுதேன்னு சொல்லி அப்போ அந்த பிரதர் சொன்னார், நான் முன்னாலே சொல்லி வச்சுருந்தேன், இந்தியாவிலேருந்து 2 ஊழியக்காரங்க வர்றாங்க, சர்வீஸில் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸுக்கு போனேன். அந்த சர்ச்சு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸு. அங்கே போய் கியூவில் நிற்கிறோம். 10 பேர் நிற்காங்க. இருங்க, நான் கியூவில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு வரேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ளே ஆராதனைக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு, இதெல்லாம் பாருங்கள், இந்த நேரில் நான் பார்த்தது போனது கேள்விப்பட்டதில்லை. நானும் அவரும் வாசலில் நின்றுட்டே இருந்தோம். அந்த சர்ச்சு வாசலில் ஆட்கள் அங்கங்கே அலமோதுறாங்க. உள்ளே போக முடியல, நீ விரட்டுறாங்க செக்யூரிட்டி. ஒரு அம்மா சொல்லுது, அப்படி இங்கிலீஷில் கதறுது அந்த அம்மா. லாஸ்ட் 1 வீக் ஐ எம் ஹியர் அப்படின்னு ஆங்கிலத்தில் அப்படியே சத்தம் போட்டு அழுகுது. அப்படியே சத்தம் போட்டு, ஐ ட்ரை டு மீட் திஸ் ப்ராஃபிட், நான் அதுக்காக நான் பணம்லாம் செலவு பண்ணி அங்கேருந்து வந்திருக்கிறேன், நான் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டேன், என்னை சர்ச்சுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு ரோட்டில் நான் அழுகுது. இது ரியல். நான் பார்த்து அப்படி என்னையா நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்குறேன் நான். அப்போ ஜனங்களும் கூட்டமாக இருக்கிறாங்க. தீர்க்கதரிசனி பயங்கர விளம்பரங்கள், இந்த மிராக்கள் அந்த மிராக்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ரியலாக அங்கே பார்த்தா என்ன இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறேன் நான். 1/2 மணி நேரம் அந்த பிரதரை போய் சண்டை போட்டு, இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க ஐயா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னே ஒரு டிக்கெட் மாதிரி வாங்கிட்டு வந்தார். அதை வாங்கிட்டு வந்தால் எங்களை சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டு போகிறார். நல்ல கவனிங்க, சண்டே சர்வீஸுக்கு ஒரு சர்ச்சுக்கு உள்ள ஆராதனை கூப்பிட்டு போகிறதுக்கு அவன் ஏற்கனவே செக்யூரிட்டி சொன்னான், இட் இஸ் ஆல்ரெடி ஃபுல், நோ பிளேஸ் இன்சைட் த சர்ச்சுன்னு தான் விரட்டினான். உள்ளே போனால் பாதி சர்ச்சுக்கு ஆள் இல்லை, பாதி எல்லாம் சீட்லாம் காலியாக கிடக்குது. நாங்கள் உள்ளே போகும்போது ஒரு 10 மணி ஆகி போயிட்டார். சர்ச்சு 9 மணி, 1 மணி நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தா ஒரு ஷிப்பர் நடக்கலை, பாட்டையும் காணும், வெறும் வீடியோ தான் ஓடிக்கிட்டே இருக்குது. வீடியோ ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கு, அப்படியே உட்காந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க சர்ச்சுக்குள்ளே. நான் கூட்டி குறைச்சி பேசலை, கர்த்தர் என்னை கவனிக்கிறார். நாங்கள் போய் உட்காந்து அப்படியே ஆவலாக பார்க்குறோம். நம்ம கேள்விப்பட்டோமே, ஆண்டவர் இந்த நாளில் நம்மோட பேசணும், ஆசீர்வதிக்கணும்னு சின்சியராக ஜெபம் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்கிறேன். போனாக்கி அஷர்ஸ்லாம் நடமாடுறாங்க. ஆட்கள்லாம் பார்த்தா பாதி சேர் காலியாக கிடக்குது. அப்போ ஏன் ஃபுல்லாகிட்டு நீ வெளியே விரட்டினாங்க, உள்ளே விட மாட்டேன்னாங்க எனக்கு கேள்வி. அப்புறம் அசிஸ்டர் கேட்குறேன், என்ன சர்ச்சை எப்போ ஆரம்பிக்கும்னு கேட்டால், when the prophet will come we will start the service, when the prophet will come I don't knowன்றான். எப்போ ப்ராஃபிட் வருவார் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ், வேறு கூட்டம் கான்ஃபரன்ஸ்னால் கூட பரவாயில்ல, சண்டே சர்வீஸ்க்கு மக்கள் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்குறாங்க. அப்போ கரெக்டாக ஆரம்பித்து முடிக்கணும்ல. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், அப்போ என்னதான் நடக்குதுங்க, எல்லாம் கவனிக்க ஆரம்பித்தேன், பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ ஆவியானவர் என்னோடு அப்போ தான் பேச ஆரம்பித்தார். நான் நினச்சி வந்தது வேற, எதிர்பார்த்து வந்தது வேற. ஆனால் அங்கே நடக்கிறத பார்த்தபோது ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பித்த காரியம் வேற. பாரு ஒன்று கவனின்னு சொல்லி ஒரு பஸ் நிறைய ஆட்கள் வந்தாங்க, வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் யூரோப்பியன்ஸ். அந்த ஸ்டேஜுக்கு முன்னால் உட்கார வைக்கப்பட்டாங்க. ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. ஒன்றும் ஆரம்பிக்கல, எழும்பி போயிட்டாங்க எல்லாமே. என்னென்னு கேட்டால், வெளிநாட்டிலேருந்து வரும்போது பேக்கேஜ், இந்த டூர் பேக்கேஜ் மாதிரி சர்ச் அட்டண்டன்ஸு, ப்ராஃபிட்டை பார்க்க இவ்வளோ $1 பணம் கட்டி அவங்க டோக்கன் வாங்கினா அவங்கள கூட்டிகிட்டு வந்து எல்லாம் செய்கிறாங்க. நீ நேரில் பார்த்ததுங்க, நான் கூட்டி குறைய சொல்லலைங்க. ஏன்னா கடைசி காலம், உலகத்தில் என்ன நடக்குன்னு அறிந்து கொள்ளுங்க. சும்மா டிவிலையும் அதையும் பார்த்துட்டு ஏமாந்து போகாமல் ஜெபம் பண்ணி நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிதானிக்க பழகணும் என்பதுக்காக நான் இதை சொல்லுகிறேன். கடைசி காலம், வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். நாங்கள் பாருங்கள் 2 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க.
சர்ச்சை ஆரம்பிக்கலை, அங்கே ஒன்றும் நடக்கலை, எல்லாம் உட்காந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன இந்த சபையினுடைய காரியம் விளங்கலை. நான் சரி இதுக்கு மேலே உட்காந்து பிரயோஜனம் இல்லை, வாங்க போகலான்னு சர்ச்சை விட்டு வெளியே 2 hours காத்திருந்துட்டு வெளியே வந்தோம். சரி இங்கே என்ன தான் நடக்குன்னு பார்ப்போன்னா ஏத்தாப்பில் கேம்பஸ், ஆயிரக்கணக்கான ஜனம் கியூவில் நிற்காங்க. 1 கிலோமீட்டருக்கு வளைஞ்சு 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 கியூவில் நிற்கிறாங்க. அப்போ இவங்க என்ன நிற்கிறாங்கன்னு நான் பார்த்தா, அப்போ போய் விசாரித்து அந்த கியூவெல்லாம் போய் பார்த்தா அங்கே ஒரு ஸ்டாலில் தண்ணி பாட்டில் விற்கிறாங்க. தண்ணி பாட்டில் வாட்டர், அது பிளஸ்ஸட் வாட்டரா, அது தீர்க்கதரிசி பிளஸ் பண்ண வாட்டரை விற்கிறாங்க. நம்ம ரூபாய்க்கு 5000 ரூபா, இந்திய ரூபாய்க்கு 5000 ரூபா. நான் எல்லாம் கேட்டேன், 5000 ரூபா. அதை கொடுத்து வாங்கினா ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. அந்த சீட்டு வாங்கினா சர்ச்சுக்குள்ளே போகலாம். அப்போ நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குள்ளே போகணுன்னாலே 5000 ரூபா கொடுத்து ஒரு சீட்டு வாங்கணும். அதுக்கு பேர் பிளஸ்ஸட் வாட்டர் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பைபிள் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? கடைசி காலம், நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பிசாசு பணம் 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 இதுக்கு நேராக நடத்தி அநேகரை வஞ்சித்து விடுகிறான். அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் உலகம் முழுதும் தீர்க்கதரிசி என்று சொல்லி தான் அவர் அறியப்படுகிறார். நான் நேரில் பார்த்தவர் ஆவியானவர் சொன்னார், இது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அல்ல, இது ஒரு வஞ்சிக்கிற ஆவி, இந்த மக்களை ஏமாற்றுகிற ஆவினை அறிந்து கொள் என் ஆண்டவர் தெளிவாக எனக்கு காண்பித்தார். ஏன்னா நேரில் போய் பார்க்கும்போது ஆவியானவர் இதெல்லாம் காண்பித்து கொடுத்தார். அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதனால் நீங்கள் போகிற சர்ச்சு, உங்கள் பாஸ்டர், உங்கள் ஊழியர் வசனத்தை கரெக்டாக போதிக்கிறாங்களான்னு பாருங்க. அவனுடைய கனி இருக்குதான்னு பாருங்க. இயேசு மகிமைப்படுறாரான்னு பாருங்க. வசனத்தின்படி சத்தியத்தின்படி சொல்கிறாங்களா, அதை வளைக்கிறாங்களா, ஏமாத்துறாங்களான்னு பாருங்க. ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். ஆரம்பத்தில் ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் முடிக்கிறது என்னன்னு பவுல் சொல்கிறார். ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு வஞ்சித்து சிலரை வழிவிலக பண்ணி அவங்க அப்போ சுவிசேஷம், ஆத்மா ரட்சிப்பு அதெல்லாம் விட்டு வேறு பக்கமாக திருப்பிடுவான். நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதனால தான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நீங்கள் அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்கு அவசியம் என்பதாய் சொல்லுகிறார். ரொம்ப கவனமாக இருக்கணும். சாம் ஜபத்துரன்னு ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க புஸ்தகத்தில். அவங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றுட்டாங்க. அப்போ சென்னையில் ஒரு வீட்டில் ஜப கூட்டம். அப்போ நான்லாம் போயிருக்கிறேன். வீட்டில் ஜப கூட்டம் நடந்தால் கூட ஓடுவோம், எப்படியாவது வசனத்தை கேட்கணும்னு. அந்த வீட்டார் கூப்பிட்டாங்க, நீங்களும் வாங்க, நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர் வருகிறார், வரம் பெற்ற ஊழியக்காரர் வருகிறார்னு சொல்லி. சரின்னு சாம் ஜபத்துரன் நம்பி உட்கார்ந்துருந்தாங்க. அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ பண்ணால் வசனத்தையே அவர் பேசலை. வசனம், பைபிள், இயேசு அதெல்லாம் தன்னை பற்றியே பெருமையாக பேசுகிறார், தன்னை பற்றியே சொல்லி கொண்டே இருக்கிறார். இவங்க ஆவியில் ஒத்து போக மாட்டேங்க, அந்த பிரசங்கத்தோடு இணைய மாட்டேங்க. ஏதோ சம்திங் ராங், என்னுடைய ஆவி அவரோட ஒத்து போக மாட்டேங்குது. ஆவியானவருடைய இணைப்பு, அந்த கத்தர் பேசினா உள்ளத்தில் சந்தோஷம், ஒரு ஆவியில் களி கோருதல், அது வரலையே, இதில் ஏதோ சம்திங் ராங்குன்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். இது ஒரு வஞ்சிக்கிற ஆவி அவருக்குள்ளே கிரியை செய்து பெருமையின் ஆவி, நான் 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 பேசிக்கொண்டே இருந்தார். கூட்டெல்லாம் முடிஞ்சிரு, இவங்க ஒதுங்கி நின்னாங்க. எல்லாருக்கும் ஜோமணி தீர்க்க தரிசனம், எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் வெளிப்பாடில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த குடும்பத்தார் சொன்னாங்களே, அண்ணே நீங்களும் பிரதர் ஜோமணி கொள்ளுங்கன்னு. இவங்களுக்கு விருப்பமே இல்லை, ஆவியில் ஒத்து போகலை, இது சரியாக தெரியலன்னு டிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க கட்டாயப்படுத்தினால ஆரம்ப காலம்ல வேறு வழி இல்லாமல் போய் நின்னாங்களாம். அந்த ஊழியக்காரங்களுடைய தலையில் கை வைத்து ஒரு ஜோமணினார் பாருங்க. திடீரென்று ஒரு தாக்குதல், தலைவலி ஆரம்பித்தது. தலைவலி தாக்க ஆரம்பித்தது, ஒரு இருள் விழுந்த மாதிரி விழுந்தது. தலைவலியோடு வீட்டுக்கு வந்தாங்க. ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ஒரு இருள் சூழ்ந்து கொண்ட மாதிரி. 3 நாளாய் போராட்டம், இவங்களால ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, அப்படியே தலைவலி வேதனை. இவங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின ஊழியர்கிட்ட, அந்த சகோதரர்கிட்ட போனாங்களாம். அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ஜப கூட்டத்துக்கு போனேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, 3 நாளாக கஷ்டப்படுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னபோது அவங்க தான் வசனத்தை எடுத்து 1 யோவான் 4 அதிகாரத்தை எடுத்து, எல்லா ஆவிகளையும் நம்பாத, கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவி, ஊழியர்கள்ன்ற பேரில் அவங்க மூலமாக தான் அந்த ஆவி கிரியை செய்யும், அங்கே இயேசு மகிமைப்பட மாட்டார், இயேசுவின் சித்தம் நிறைவேறாது, இந்த மாதிரி காரியத்தை செய்கிற ஆட்களை கடைசி காலத்தில் பிசாசு எழுப்பி பயன்படுத்துவான் சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி தான் அவங்களுக்கு விடுதலை கிடைத்ததுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால தான் எல்லார்கிட்ட போய் தலையை கொடுத்துறாதங்க.
தெரியாத ஆகிட்ட போய் உங்கள் பாஸ்டர், உங்கள் ஊழியர் உங்களுக்கு தெரியும். பல வருஷமாக ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, உங்கள் ஊழியருடைய குடும்ப வாழ்க்கை தெரியும். அவங்கள நீங்கள் நம்பி அவங்களோட ஐக்கியம் வைத்து கொள்ளுங்க. தெரியாத ஒரு ஊழியக்காரர் வர்றார், ஆவியில் ஒத்து போகலைன்னா கவனமாக இருங்க. அவர் பேசும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுப்பார். அப்போ ஆவியானவர் பேசுறது தெரியும். அப்போ உங்களோட அந்த வரம் உங்களுக்குள்ள கிரியை செய்தால் இது என்ன ஆவின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படியே வரமே இல்லாட்டா கூட அந்த பரிசு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த ஆவியோடு ஒத்து போக மாட்டார். உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும். அது குறித்து கவனமாக இருங்க. அந்த பிரசங்கத்தை கேட்பதை குறித்து கவனமாக இருங்க. டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, இந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா கவனமாக இருங்க. அது ஒரு வஞ்சிக்கிற ஆவியனுடைய கிரியையாக இருக்கும். அதனால தான் இந்த கடைசி காலத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும்படி ஆவியானவர் இந்த வரத்தை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த காலத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம்னா, உலகத்தில் 3 விதமான ஆவி கிரியை செய்கிறது. ஒன்று மனுஷீக ஆவி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்கிறாரு. 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கும் போது, மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதிகளை உடையவன். நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவி நீதிமொழிகள் 20:27 வாசிக்கிறபடி மனிதனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறார். மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி ஒரு தேவன் தந்த தீபம், அது ஒரு வெளிச்சம். இந்த மனுஷிக ஆவியை வச்சு நிறைய காரியத்தை நம்ம விளங்கி கொள்ள முடியும். அன்னத்தர் சிலர் சொல்லுவாங்க, இவன் முகத்தை பார்த்தலாம் எப்படிப்பட்ட ஆள்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. தெரியுமா, இவன் சரி கிடையாது. அவங்க அபிஷேகம் பெற்றவங்களும் இல்லை, வரம் பெற்றவங்களும் இல்லை. இந்த மனுஷிக ஆவியினாலேயே சிலர் அறிந்து கொள்ள முடியும். நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் கவனம் செலுத்தினா உங்களுக்குள் தேவன் தந்திருக்கிற ஆவி தீபம். அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு சில காரியத்தை கணிக்க முடியும். அதனால் அது தேவன் தந்த தீபம். நீதிமொழிகள் 18:14 மனுஷ ஆவி பலவீனத்திலே அவனை தாங்கும். அதனால அது மனுஷ ஆவி நமக்குள்ள, அது ஒரு ஆவி. நம்ம அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் பெற்றுக்கொண்டா என்ன நடக்கும்னா, இந்த மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிறது என்ன ஆவி, அவனுடைய சுபாவம் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த மனுஷனுக்குள்ளே கிரியை செய்கிற சில ஆவி, இந்த மனுஷ ஆவியில் ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு விதமான சுபாவங்கள், குணம் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடித்து விட முடியும். 2வது பிசாசின் ஆவி. இந்த 3வது பரிசுத்த ஆவியானவர். பிசாசின் ஆவி என்று சொல்லும் பொழுது சாத்தானுடைய உலகம், பிசாசினுடைய அந்த அசுத்தாவியனுடைய கிரியைகளை எல்லாம் அறிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வார். அவன் விழுந்து போன தூதன். சாத்தான் என்பவன் விழுந்து போன தேவதூதன், கேருபாக இருந்தவன். அவன் தான் பிசாசா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். பிசாசாய் மாறி போனால் அவனை பின்பற்றின தூதர்கள் அசுத்த ஆவிகளாய் மாறி போனார்கள். எசேக்கியேல் 28:12-17, ஏசாயா 14:12-15 இது எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த அசுத்த ஆவிகள் கிரியை செய்கிற விதங்கள் பல விதங்களில் கிரியை செய்யும். பைபிளில் நிறைய வசனத்தில் பார்க்க முடியும். ஒன்று பொய்யின் ஆவி. 2 நாளாகமம் 18:21-22 சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன். அவன் பொய் பேசுவான், அவன் பொய்யானதை நம்ப வைப்பான், பொய்யான தெய்வங்களை உருவாக்குவான், பொய்யான தீர்க்கதரிசிகளை உருவாக்குவான், பொய்யான ஊழியர்களை உருவாக்குவான். சொந்தத்தில் எடுத்து உண்மை மாதிரி பேசுவான் என்றால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்போஸ்தலர் 5:3 அனனியா சப்பீராள் பாருங்க, பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்ல சாத்தான் உங்களை நிரப்பினது என்ன? அந்த பொய்யின் ஆவி அவங்களுக்குள்ள வந்ததுனால பாருங்க அவங்க சாபத்துக்குள்ள ஆயிட்டாங்க. அடுத்தது 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கும் போது வஞ்சிக்கிற ஆவி, இது ஏமாற்றுகிற ஆவி, அது வஞ்சித்து விடும், வஞ்சிக்கிற ஆவி. ஓசியா 4:12 வாசிக்கும் போது வேசித்தனத்தின் ஆவி, விபச்சார வேசித்தனத்தை கொண்டு வருகிற ஆவி. எண்ணாகமம் 5:14 வாசித்தால் எரிச்சலின் ஆவி, ஒரு மனிதனுக்குள்ள எரிச்சலை கொண்டு வருகிற ஆவி. நீதிமொழிகள் 6:34 பார்க்கிறோம், அது எரிச்சலின் ஆவி, சந்தேகத்தின் ஆவியாக குடும்பத்தை உடைத்து விடும். மனைவி மேல கணவனுக்கு சந்தேகம், கணவன் மேல மனைவிக்கு சந்தேகம், அந்த சந்தேகத்தை உண்டாக்குறது இந்த ஆவி. அது மூர்க்கத்தை உண்டு பண்ண ஆவி, அது கோபத்தை உண்டு பண்ணும். புருஷன் மேல சந்தேகம் வந்துட்டா ஒரு கோபம் மூர்க்கத்தை கொண்டு வரும், மனைவி மேல சந்தேகம் வந்துட்டா ஒரு மூர்க்கத்தை கொண்டு வரும். இந்த மாதிரி அசுத்த ஆவிகள் கிரியை செய்கிறதை வேதம் சொல்லுகிறாரு. 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கும் போது பயத்தின் ஆவி, சிலருக்குள் எப்பொழுதும் பயம், காரணமில்லாத பயம் இருக்கும். குறி சொல்லுகிற ஆவி, அப்போஸ்தலர் 16:11-18 குறி சொல்லுகிற ஆவி,
அது குறி சொல்லி ஏமாற்றுகிற ஒரு ஆவி. அந்தி கிறிஸ்துவின் ஆவி 1 யோவான் 4:3 வாசிக்கிறோம். அது மாத்திரம் எபேசியர் 6:12 4 விதமாக அந்த சாத்தானுடைய கிரியைகள் பிரிக்கப்பட்டு இருக்கிற துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி, அந்தகார லோகாதிபதி, பொல்லாத ஆவிகளின் சேனை. இதை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த ஆவியனுடைய கிரியைகள் இதை நாம் பார்க்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, ஆவியானவருடைய கிரியை. அப்ப ஆவியானவர் ஆவிக்குரிய உலகத்தை நமக்கு காண்பித்து, தேவன் தேவதூதர்கள் அதை பகுத்தறிகிற விதயத்தை எல்லாம் காண்பித்து நம்ம அழகாய் நடத்துகிறவர். பரிசுத்தாவினர் வரும்போது அது நடக்கும். அப்போ மனுஷ ஆவியை கண்டுபிடிக்கலாம், அசுத்தாவின் கிரியைகளை கண்டுபிடிக்கலாம். பரிசுத்தாவியானவர் அவருடைய கிரியைகளை நீங்க அறிந்து கொண்டு மகிழ்ச்சி அடையலாம். இன்றைக்கு இந்த ஆவியானவர் நம் மூலமாய் கிரியை செய்ய விரும்புகிறார். நம் மூலமாக இந்த வரங்கள் வல்லமைகளை கொடுத்து நம்ம எழுப்புதலை பயன்படுத்தி ஆத்மாக்களை ரட்சிக்க, ஜனங்களுடைய விடுதலைக்காய் பயன்படுத்த விரும்புகிறார். அந்த வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதுக்குன்னு கர்த்தர் இந்த வரம் செயல்படும் போது அந்த அசுத்தாவிகள் மேல தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பதை நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி நிறைய பேருக்கு விடுதலை கொண்டு வர முடியும். ஒரு அனுபவத்தை சொல்லி முடிக்கிறேன். பெங்களூர்ல ஒரு சகோதரன், இது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால அனுபவத்தை நேரடியாய் நான் கேட்டது. பெங்களூர்ல ஒரு வாலிபன் ஒரு சர்ச்சில், மெயின்லைன் சர்ச்சில், ஒரு பாரம்பரிய சபையில் கொயரில் இருந்து பாட்டெலாம் பாடுவான். பக்தி உள்ளவன், தெய்வத்தின் மேலே தாகம் உள்ளவன், தெய்வத்தை தாகத்தோடு தேடினவன். அவனுக்கு என்ன ஆசைன்னா இயேசுவை பார்க்கணும். அதான் அவனுடைய ஆசை. இயேசுவை நான் பார்க்கணும், அவரை கடவுளை நான் பார்க்கணும். நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தான், ஊழியக்காரங்கிட்ட, போதகர்கிட்ட. அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, கண்டு விசுவாசிப்பதிலும் காணாமல் விசுவாசிப்பன் பாக்கியவான் அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. இயேசுவெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, விசுவாசி போதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவனுக்கு நான் அவரை பார்க்கணும், அவர் உயிரோடு இருந்து அவரை பார்க்கணும். அன்றைக்கு அப்போஸ்தலர் தரிசித்தாங்க, பேதுரு பார்த்துருக்கிறாரு, சாது சுந்தர் சிங் பார்த்துருக்கிறாரு, அப்போ நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு திருப்தியே இல்லை சொன்ன பதில். ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரை நான் பார்க்கணும்னு சொல்லி சாமியார்கள் காவியோடு அணிஞ்சு அவங்களும் தெய்வத்தை தேடுவாங்க. மலைகளில் போய் விரதம் இருப்பாங்க, காத்திருப்பாங்க, தெய்வத்தை தேடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கிட்ட போனார். அவர் போய் கேட்டார், நீங்கள் கடவுளை பார்த்துருக்குறீங்க? இல்லை தம்பி, நானும் விரதம் இருக்கிறேன், கடவுளை பார்க்குறதுக்கு தான் நானும் அதுக்கான தியானம்லாம் செய்து கொண்டிருக்கேன்னு சொன்னேன். அப்போ என்ன, எப்படி கடவுளை பார்க்குறது எனக்கு சொல்லிக் கொடுங்க, தியானம் பண்ணுறது. அவர் சொன்னார், அதிகாலையில் எழும்பணும், நீ எனக்கு குளிக்கணும், நீ ஈர ட்ரெஸ்ஸோடு போய் நான் சொல்லி கொடுக்குற மந்திரத்தை சொல்லி தொடர்ந்து நீ செய்தால் கடவுளை நீ பார்க்கலான்னு சொன்னார். இவர் கிறிஸ்தவ வாலிபன். ஆனால் பாருங்கள், அவருக்கு எப்படியாவது கடவுளை பார்க்கணும் தான். அவர் சொன்னதுனால போய் ஒரு குளத்தில் மூழ்கி அந்த போட்டு மண்டபத்தில் உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தான். 2-3 நாளாச்சு அவனை காணும். பேரண்ட்ஸ் தேட ஆரம்பித்தாங்க, மகன் எங்கே, என்ன சொன்னாங்க. அங்கே மண்டபத்தில் உட்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பேரண்ட்ஸ் போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னடா அப்படி பண்ணுறேன், நான் கடவுளை பார்க்கணும், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, அது எந்த கடவுளாக இருந்தால் அந்த கடவுள் யார் எனக்கு தெரியணும். அந்த உண்மையான ஒரு கடவுள் யார், உலகத்தில் உண்மையான கடவுள் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, எல்லாரும் ஒன்றுன்றாங்க, இல்லை அந்த ஒரு கடவுள் யார் எனக்கு தெரியணும், அதுதான் நான் தேடுறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லி வந்திருக்கும்போது வீட்டில் அவனை அமைதல் படுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் அவனுக்கு அந்த தாகம் போகலை. ஒரு நாள் என்ன பண்ண, அதிகாலையில் எழும்பி பெங்களூருக்கு அவுட்டரில் போன சில மலைப்பகுதிகள் இருக்கிறாரு, பாறைகள், மலைப்பகுதி, ஆள் நடமாட்டம் இல்லாத தனியாக போய் ஒரு பாறையில் உட்காந்து கடவுளை வானத்தை பார்த்து அழுதான். கடவுள்னு ஒருத்தர் இருந்து அவரை நான் பார்க்கணும், நான் கடவுளை பார்க்கணும். என்னை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறாரு, உலகத்தை உண்டாக்கின ஒருவர். ஆளுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, ஆளுக்கு ஒரு தெய்வன்றாங்க, எல்லாரும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒன்று யார், அந்த கடவுள் யார், எனக்கு அது தெரியணும். நான் அந்த கடவுளை நான் பற்றி கொள்ளுவேன், அந்த கடவுளை நான் பார்க்கணும்னு சிறு பிள்ளை ஒரு தாய் முகத்தை தேடுவதில் போல் அழுது கொண்டே இருந்தான். காலையில் போனவன் அப்படி தேடி தேடி அழுது அப்படியே வேண்டுதல் செய்து கொண்டே இருந்தான். சாயங்காலம் ஆகிட்டு, காலையிலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல. இப்போ சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் விட்டது, மாலை மயங்குகிற நேரம். அப்படியே உட்காந்து அழுகிறான், நான் தெய்வத்தை பார்க்காம போக மாட்டேன், கடவுளை பார்க்கணும்னு சொல்லி. திடீரென்று அவனுக்கு வானம் அப்படியே திறக்கப்பட்டதை பார்த்தான். ஓப்பன் ஐயில், திறந்த கண்ணில் அங்கிருந்து ஒருவர் இறங்கி வந்தார். பார்த்த உடனே மயங்கி விழுந்துட்டான். அப்படியே காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லையா,
அவரை இறங்கி வந்து அவனை தூக்கி அந்த பாறையில் உட்கார வைத்த பக்கத்தில் உட்கார்ந்தார். அவன் பார்த்தா இயேசு. அவர் சொன்னார், நீ தேடுகிற கடவுள் நான் தான், முழு உலகத்தை சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து உன்னை உருவாக்கினவர், உனக்காக சிலுவிலை மரித்து உயிர்த்தெழுந்தவர் நான். இயேசு தன்னை வெளிப்படுத்தி, நீ முழு இருதயத்தோடு கடவுளை பார்க்கன்னு தேடினதுனால என்னை வெளிப்படுத்த இறங்கி வந்தேன் சொல்லி நிறைய காரியத்தை பேசிட்டு கடைசியாக சொன்னார், நீ முழு இருதயத்தோடு என்னை தேடினதுனால, கடவுள்னு ஒருத்தரை பார்க்கன்னு தேடினதுனால நான் என்னை உனக்கு வெளிப்படுத்தினேன். உனக்கு ஒரு அதிகாரம் தருகிறேன், அசுத்த ஆவிகளை துரத்துகிற அதிகாரம் வல்லமை தருகிறேன். உனக்கு முன்னால் ஒரு பிசாசு நிற்க முடியாது. கட்டுண்ட மக்களை விடுதலையாக்கு, நான் வல்லமை நீ மக்களுக்கு விளங்க பண்ணு ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டார். இந்த வாலிபன் வீட்டுக்கு வந்தான். இவன் ஆவில நிரம்பி ஜெபிக்கிறது, அந்நியபா இதெல்லாம் ஒருத்தரும் பார்த்ததே இல்லை. பிசாசு துரத்துறது, வியாதியஸ்தரை சுகமாக்குறது, அதெல்லாம் அவன் பார்த்ததே கிடையாது, அவனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டான். பைபிள் வாசிக்க ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு இந்து குடும்பத்தினர், அதில் ஒரு வாலிப மகளை ஒரு அசுத்த ஆவி தாக்கும். அது வலிப்பு வியாதி, காக்க வலிப்புன்னு சொல்லுவாள். அந்த வலிப்பு வியாதி வரும், அப்படியே நுரை தள்ளி அந்த மகள் விழுந்து கஷ்டப்படுவாள். திடீர்னு தாக்கும். அந்த குடும்பத்தார் இரும்பெல்லாம் கொடுத்து பிடிச்சி ஆசுவாசப்படுத்துவாங்க. இது அந்த பகுதியில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் அந்த அசுத்த ஆவி தாக்கினது, அந்த வலிப்பு அந்த மகள் கடந்து கஷ்டப்படும் போது எல்லாம் ஓடி வந்து உதவி செய்தாங்க. இவனை ஓடி வந்து பார்த்தா அந்த நுரை தள்ளி அந்த மகள் படுற கஷ்டத்தை பார்த்த உடனே அவனுக்கு துக்கம். இயேசு சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவங்களை நீ விடுதலையாக்குற அதிகாரத்தை உனக்கு தருகிறேன், என் நாமத்தை பயன்படுத்துன்னு சொல்லி. உடனே இது ஒரு பிசாசு தானே, இந்த மகளுக்கு விடுதலை கொடுக்கணுமேன்னு சொல்லி அவன் சொன்னான், நான் இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபம் பண்ணட்டுமா அவங்க மகளுக்குன்னு கேட்டான். நிறைய பேர் சூழ்ந்துருக்கிறாங்க பக்கத்து வீட்டாரெல்லாம். அந்த குடும்பத்தார் சொன்னாங்க, யாராவது சுகமாக்குனா உங்கள் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுப்பா, என் பிள்ளைக்கு அப்படியாவது சுகம் கிடைக்கட்டும்னு அந்த குடும்பத்தார் சொன்னாங்க. இவன் முழங்கால் படியிட்டான், கையை நீட்டினான், இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னா. ஒன்று அவனுக்கு என்ன எப்படி ஜெபிக்கன்னு தெரியல, பிசாசு எப்படி துரத்துறன்னு தெரியல. அதான் ப்ராப்ளம். இயேசு அதிகாரம் கொடுத்துட்டா, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயேசுவே இயேசுவேன்றான். அப்போது அந்த அந்த மகளுக்குள்ள இந்த அசுத்த ஆவி சொல்லுது, இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்லு, நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது. அந்த பிசாசு சொல்லி கொடுக்குது. என்ன அந்த ஆவிக்கு தெரிஞ்சிட்டு இவன் அந்த வரம் பெற்றவன், தேவன் அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்க, இனி இருக்க முடியாது. அந்த அசுத்த ஆவி சொல்லுது அந்த மகளுக்குள்ள இருந்து, இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்லி நான் ஓடி போயிடுறேன்னு. ஒன்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தில் இந்த மகளை விட்டு போ, அவ்வளவுதான் சொன்னான். முடிய படிக்கல, அலைக்கழிக்கல, சத்தமொழி, சிம்பிளா சொன்னா ஓடி போய் விட்டாரு. அந்த மகள் சுகம் பெற்று எழும்பினாள். அதன் பிறகு அந்த நோய் வரவே இல்லை. அப்போதான் அந்த வாலிபனை தெரிந்தது. பைபிளை வாசிக்க ஆரம்பித்தான். ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போன அந்த அபிஷேகம் என்ன, வரன்னா என்ன, அது எப்படின்னு அறிந்து கொள்ள ஆரம்பித்தான். தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், அந்த கிருபையை உணர்ந்து கொண்டான். ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை தேவன் கொடுத்துட்டார். ஒரு ஆளுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு அவனை கண்டுபிடிக்க முடியும். அதன் பிறகு ஊழியக்காரனாய் மாறி அவன் பெந்தேகோஸ்தே சபையில் பாஸ்டர் ஆகி மதுரையில் அந்த கன்வென்ஷனில் அந்த சாட்சியை பகிர்ந்தார். நேரடியாக அவரை பார்த்தேன். அவர் பார்த்த அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார், தனக்கு நடந்தார். அதன் பிறகு அவருடைய ஊழியத்தை நான் ஃபாலோ பண்ணினேன். அவருக்கு முன்னால் எந்த அசுத்தாவின்னு இருக்க முடியாது. பஸ்ஸில் போனால் பிசாசு பிடிச்சவங்க அலறுவாங்க. அவருக்கு முன்னால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், சிம்பிளா, போ இயேசுவின் நாமத்தினால, அவ்வளோதான் போயிடும். எப்படிப்பட்ட அசுத்தாவியின் நடுங்கும். அந்த கிருபை, அந்த வல்லமை, அந்த அதிகாரம், அந்த வரம் அவர்களை கிரியை செய்ததுனால அந்த அதிகாரம் பலமாய் வெளிப்பட்டது. அதே மாதிரி கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். சின்ன குட்டி பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், வல்லமையுள்ள ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் வல்லமையுள்ளவர்களாக இருக்கணும். அந்த வல்லமை ஆண்டவர் தருகிறார். இன்னைக்கு பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? இந்த வர வேணும், இந்த வல்லமை வேணும், என்னை இப்படி அபிஷேகம் பண்ணும், நான் ஜெபிக்கும் போது பிசாசு ஓடணும், நான் ஜெபிக்கும் போது கட்டுகள் அறுக்கப்படணும், ஆண்டவரே இந்த வல்லமை தாருன்னு கேட்குறீங்களா? ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை தாருன்னு கேட்குறீங்களா? எல்லாம் எளிமை நில்லுங்க, எல்லாம் எளிமை நில்லுங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். 5 நிமிடம் தான் வல்லமைக்காக, அபிஷேக
அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இதுவரை அபிஷேகம் பெறாதவங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும், ஆவியினால் நிரப்ப, நானும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசணும், எனக்குள்ள இந்த வரம் செயல்படணும், எனக்குள்ள இந்த கிரியை வெளிப்படணும் கேளுங்க.